ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறேன். அடிச்சு கீழே தொடுத்திட்டாங்க. இங்கே ஃபைட்டு ஃப்ளைட்டு ஃப்ளைட் ஆடுது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃப்ளைட் ஆடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செகண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் போகிறோம். நேஷனல் ட்ரிப்பு போக போகிறோம். எங்கே போகிறோன்னு நாங்கள் போயிட்டு சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறேன். ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போகணும். ரெட் பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருக்கேன். நானும் சத்யாவும் போவோம். அசோக் இந்த வாட்டி நம்ம கூட வரமாட்டான். காரணம் என்னன்னா, அவனுக்கு எக்ஸாமு. அந்த ஒரு காரணத்தினால அவன் வரமாட்டான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அசோக்கு ஒரு ஆல் த பெஸ்ட்னு கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுவேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. அசோக்கும் நானும் வேற காலேஜ், நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். ஸோ இப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல வரேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அவனுக்கு இப்போ எக்ஸாமு. எனக்கு ஜூன் மாதம் மே மாதம் நடக்கும். க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு, எந்த ஊருக்கு போகிறேன்னு கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நார்த் இந்தியா போகிறோம். நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டேட் போக போகிறோம். நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியா போகிறேன்னு கூட சொல்லலாம். நான் இது வரைக்கும் வேற ஸ்டேட் போயிருக்கேன்னு சொன்னா அது கேரளா மட்டும் தான். அதை தாண்டி வேற எங்கேயும் போனது இல்ல. முக்கியமான விஷயம், நம்ம ஒரு ஃபிளைட்ல போக போறது இல்ல, 2 ஃபிளைட்ல போக போறோம். நம்ம ஃபிளைட்ல ஒழுங்கா கொண்டு போயிட்டு லேண்ட் பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பயமா இருக்கு. அதுவும் நம்ம பறக்க போறோம் ஃபர்ஸ்ட் வாட்டி. ஃபீலிங் எக்ஸைட்டட்னு சொல்லலாம். சரி, ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பஸ்ல போயிட்டு கண்டினியூ பண்றேன். இப்போ டைம் வந்து கரெக்டா 5:45 ஆகுது. 6:30க்கு எனக்கு பஸ் இருக்கு. போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஒரு ஷோட் ஓட்ட இப்போ வேர்ல்டு ஃபுல்லா எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் கேம் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால், இது போல எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் கேம்ல இருந்து நீங்க மணி ஏர்ன் பண்ண முடியும். எப்படி தெரியுமா? 1x பிட் மூலமா. ஆல்ரெடி 1x நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்க பேமெண்ட்டை நீங்க ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இதுல கிளாசிக் ஸ்போர்ட்ஸ் கேம் இருக்கு. இதுல ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டா, சிஎஸ், இது போல எக்கச்சக்கமான கேம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்றதுனால ப்ராஃபிட் இருக்கு, லாஸ் இருக்கு. சோ இந்த ஆப்பை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. 1x பிட் அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் ப்ரோமோ கோடும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. गाइस, இப்போ நாங்க ஸ்லீப்பர் பஸ்ல ஏறிட்டோம். இப்போ நான் ரதிமீனா ஸ்லீப்பர் பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைகாணிலாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த தலைகாணி, படுத்து தூங்குறதுக்காக. ஆனா 3 மணி நேரத்துக்கு நாங்க என்ன தூங்க போறோம் தெரியல. சும்மா என்ஜாய் பண்ணிக்கலாம். சரி, இதோட இந்த இடத்துல ரிவ்யூ பண்ணதெல்லாம் போதும். சென்னையில போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா குலுங்கி சென்னை வந்து சேர்ந்துட்டோம். அந்த பஸ்ல வந்துட்டு ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்துட்டு 370 rupees. ஆனா ரொம்ப குலுங்கி சென்னையில ஒரு வழியா சேர்த்துட்டாங்க. இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா கிண்டியில இருக்கோம். இங்க கிண்டியில மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி ஏர்போர்ட் போற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு செம பசி. மணி பாத்தீங்கன்னா கரெக்டா 10:30 மணிக்கு இங்க வந்தோம். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. அங்க என்னோட ஃப்ரெண்டு சாப்பிட்டு நிற்கிறான். நம்ம அக்கா கடையில தான் சாப்பிட்டோம். அக்கா ஒரு ஆய் சொல்லுங்கக்கா. இந்த கடை எங்க இருக்கு அப்படி சொல்லுங்க. இந்தியோட ரயில்வே ஜங்ஷன்ல பக்கத்துல இருக்கு. சாப்பாடு ரொம்ப வேற லெவலு. மீன் குழம்பு அதோட வேற லெவலு. இட்லி தோசைக்கு வேற லெவலுங்க. இப்போ நான் இது வரைக்கும் இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுற இடத்துல வந்து மீன் குழம்பு தந்ததில்ல. நம்ம அக்கா தராங்க. உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நம்ம அக்கா கடையில வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த அன்டைம்ல சாப்பாடு கிடைக்குமான்னு நினைச்சு வந்தோம். நாங்க ஏதோ ஒரு வழியாக கடல் புனித சாப்பாடு கிடைச்சிது. இப்போ அடுத்தது நாங்கள் ட்ரெயின் பிடிச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் போய் சேரணும். ஃப்ரெண்ட்ஸ், மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கு வேற லெவலில் இருக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ட்ரெயின் வந்துட்டு குளிர்ந்து. நான் செகண்ட் டைம் போகிறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி கொச்சியில் ஒரு வாட்டி போயிருக்கேன். செம்மையாக இருக்குது போகிறது. நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ், ஒரு வழியாக மெட்ரோ ட்ரெயின்லேருந்து இறங்கி இப்போ டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னியான விஷயம் இருக்குது. அது என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அநியாயத்துக்குன்னு ஆமையை விட ரொம்ப ஸ்லோவாக போகுது. இதுக்கு நம்ம நடந்தே வந்துடலாம். வயசானவங்களுக்காக இது மேபி இருக்கலாம். நம்மளாம் யங் ஜென்ரேஷன். ஸோ அதனால நம்ம இதுலலாம் நடக்கக்கூடாது. இருந்தாலும் நான் நடப்பேன். ஏன்னா நான் ஒரு மகா மட்டமான சோம்பேறி. காய்ஸ், இந்த இடத்துல டிக்கெட் இருந்தால் தான் விடுறாங்க. நான் நல்லபடியாக டிக்கெட் வந்துட்டு ஜெராக்ஸ் வச்சுன்னு வந்தேன். நீங்கள் மொபைல் இருந்தாலும் உங்களோட டிக்கெட்டை காமிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. நான் ஆதார் கார்டு எடுத்துன்னு வந்திருந்தேன். ஸோ ஆதார் கார்டும் நீங்கள் எடுத்த டிக்கெட்டும் கொண்டு வர மறந்துடாதீங்க. ஸோ அது 2 தான் முக்கியம். ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி ஒருத்தர் நின்றுருந்தாரு. அவரு தான் இதை செக் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக உள்ளார என்டர் ஆனோம். காய்ஸ், இப்போ ஒரு வழியாக நாங்கள் ஏர்போர்ட்குள்ளார வந்துட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனோம். அங்கே போயிட்டு எங்களோட ஃப்ளைட்டு 6:40க்குன்னு சொன்ன உடனே நீங்கள் இப்போலாம் இங்கே வரக்கூடாதுப்பா, அது கீழே போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கீழே தொடுத்திட்டாங்க. அடிக்கல, சும்மா பண்ணுக்காக சொல்கிறேன். சொல்லி கீழே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ 1 hour கழிச்சு 12:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. அந்த பக்கம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 12:30க்கு அதுக்கப்புறம் செக்கிங்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 6:40க்கு தான் நாங்கள் ஃப்ளைட்டே ஏறும். இந்த இடத்துல வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுட்டு திட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யாரும் கண்டுக்காதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க.
சத்யா என்னடா ஏர்போர்ட்ல கொசுலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அவங்களுக்கு எப்படியே கேட்டது போல கொசு மருந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. திரும்பி இந்த பக்கம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வராங்கடா. அப்புறம் நான் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். எந்த ஃப்ளைட்ல வந்துட்டு நான் டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன். இண்டிகோன்னு ஒரு ஃப்ளைட்ல தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். 2 ஃப்ளைட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்துட்டு நான் இப்போவே ரிவீல் பண்ணிடுறேன். ஹைதராபாத் போகிறோம். செகண்ட் ஃப்ளைட்டு நாங்கள் போயிட்டு சொல்கிறேன். இங்கே புகை மூட்டை மாதிரி பார்த்தீங்களா, இதெல்லாம் கொசு மருந்து தான். காய்ஸ் இப்போ நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். எந்த வழியாக ஃப்ளைட் ஏற போகிறோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி தூங்கிட்டு இருந்தோம். இது என்ன ஃப்ளைட்டில் ஸ்டே பண்ணுற ஏரியாவா இல்லை குளிர் பிரதேசமாவே தெரியல, அவ்வளோ குளிருது. நான் முன்னாடி மாஸ்க் மட்டும் தான் போட்டிருந்தேன். தலையில் இதை போட்டுட்டு இந்த ஸ்வெட்டர் போட்டு இதெல்லாம் மீறி இன்னமும் குளிரிட்டு இருக்கு. செமையாக குளிர்த்து. இப்போ என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. போயிட்டு யார்கிட்டயே கேட்டு தான் போகணும். இதை நான் போட்டுக்கிறேன். நல்லதில் இதெல்லாம் கொண்டு வந்தேன். இல்லாட்டி அவ்வளோதான் போல எங்கள் கதி. ஏர்போர்ட் குளிர ஏசி போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த அளவுக்கு குளிருது. இங்கே மேல் அதிகாரி கிட்ட யார்கிட்ட சொல்லி ஏசி ஆஃப் பண்ண சொன்னால் நல்லா இருக்கும். ஒரு காஃபி போய் எவ்வளோன்னு கேட்டா 240 சொல்கிறாங்க. மனசாட்சியே 240 ரூபா. அது கேப் வச்சுனியவா கைஸ். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தால் எதுவுமே வாங்கி சாப்பிட்றாதீங்க. அநியாயத்துக்குன்னு வேலை இருக்கும். ஒரு காஃபி, அரை கப்பு காஃபி 240 ரூபான்னு சொல்கிறாங்க. மனசாட்சியே இல்லாமல். இப்போ நாங்கள் வந்துட்டு செக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. எல்லா செக்கிங் முடிஞ்சிட்டு உள்ளார வந்துட்டு இங்கே வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்துட்டு 6:40 தான் ஃப்ளைட்டு. இப்போ வந்துட்டு 4:40க்குலாம் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் வீடியோ எடுக்கலாமா எடுத்து வளர்றேன். எடுக்கிறது தப்பா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வீடியோ எடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவி இருக்கும். டிவியில் வந்துட்டு நீங்கள் எந்த ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃப்ளைட்டோட கவுண்டர் செக்இன் போடுவாங்க. அந்த கவுண்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட டிக்கெட்டை காமிக்கணும். காமிச்ச பிறகு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேட் நம்பர்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. எங்களுக்கு கேட் நம்பர் 3 போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஆயிலி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்டாங்க. நான் ஆயிலி ஐட்டம்ஸ் வச்சுல, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது, அது மட்டும் வச்சிருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இங்கே வந்து செக்கிங் பண்ணோம். அந்த வேலைலாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளார வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் இதுதான் நடந்தது. 6:40 வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணணும் போல. இந்த எல்லா விஷயத்தையும் நான் எதுக்கு இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணணும், எப்படி என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் வர்றதுனால. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எப்பயாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் வரப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் தாராளமாக ஈஸியாக வந்துடலாம். சரி, ஃப்ளைட் ஏறிட்ட பிறகு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ இந்த கோவிட் டைமுக்கு ரொம்பவே முக்கியமான இந்த ஷீட்டும் மாஸ்க்கும் அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர் நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 ஹேண்ட் சானிடைசர் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஃப்ளைட்டில் மிடில் உட்கார மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கலரில் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம மிடில் எல்லாம் இல்லை, நம்ம ஜன்னல் பக்கத்தில் தான் உட்காருவோம். என் ஃப்ரெண்டும் ஜன்னல் பக்கத்தில் தான் உட்காருவான். ஸோ அதனால இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது பிடிச்சி இருக்கிறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபீல் இருக்கே, சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செக்இன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் ஃப்ளைட்டை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். எந்த இடத்துல நிற்கிதுன்னு தெரியல. போயிட்டு ஃப்ளைட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி பார்க்குறப்போ எனக்கே உங்களை பார்க்க முடியல, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. சூப்பர். காய்ஸ், நான் எப்படியோ ஃப்ளைட்டில் ஒரு வழியாக ஏறிட்டேன். நாங்கள் தான் லேட்டாக வந்திருக்கோம்னு நினைக்கிறாங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. 6:40க்குலாம் ஃப்ளைட் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்னோட ஜன்னல் வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்க்ரீனோட வியூ. ஃப்ளைட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே விங்ஸ் இருக்குது பாருங்கள். தூரமாக ஒரு ஃப்ளைட் வேறு நிற்கிது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்றது வேறு எனக்கு தெரியல. முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு சீட் பெல்ட்டே போட தெரியலங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி போட்டுட்டேன். ஒரு கல் ஒரு கண்ணாடி. அந்த படத்தில் சீட் பெல்ட்டே போட்டு தெரியுமா முழிச்சு நிற்பாங்களா, அந்த மாதிரி தான் முழிச்சு நின்றேன். உண்மையை சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ. அதுக்கப்புறம் எப்படியே கற்றுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா புகை மூட்டை மாதிரி வருதுல்ல, அது ஒன்றும் இல்லை, ஏசி தான் நினைக்கிறேன். ஃப்ளைட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் ஃப்ளைட்குள்ளார பார்த்தீங்கன்னா அப்படி குளிர்து. உங்களுக்கு அந்த ஏசிலேருந்து புகை வரதை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஜலதோஷம் பிடிச்சிக்கும் போல இந்த குளிர்லேயே. இது சாப்பிட்ற இடம் போல். அப்புறம் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
सुरक्षेचं यात्री ஒருவேளை யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஹைதராபாத் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நான் ஃப்ளைட்டில் வந்துட்டு என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் தான் காமிச்சிருந்துருப்பேன். எப்படி ஃப்ளைட் பறந்ததுன்னு காமிச்சிருக்க மாட்டேன். இன்னொரு ஃப்ளைட் இப்போ போவோம். அந்த ஃப்ளைட்டில் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் விங்ஸ் இருக்கிற அந்த சைடு வந்துட்டு நான் சீட் புக் பண்ணிட்டேன் போல. தெரியாதமாக புக் பண்ணிட்டேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணியிருப்பேன். இன்னும் நல்லா வியூஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்க முடியும், நானும் பார்த்துருக்க முடியும். சரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ செகண்ட் போகிறோம்ல அந்த ஃப்ளைட்டும் அந்த மாதிரி விங்ஸ் இருக்கிற இடத்துல தான் புக் பண்ணியிருந்தேன். 14-15 அந்த சீட். இன்னொரு வாட்டி எப்படியாவது ஃப்ளைட்டில் போறப்ப முன்னாடியே ஃப்ளைட் புக் பண்ணிட்டு அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். போக வேண்டிய ஊருக்கு போயிட்ட பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். மணி வந்துட்டு இப்போ கரெக்டா 8:20 ஆகுது. நாங்க 6:40க்குலாம் அங்க ஃப்ளைட் கிளம்பிடுச்சு சென்னையில இருந்து. 7:30க்குலாம் இங்க ஃப்ளைட் 7:30க்குலாம் ஃப்ளைட் வந்துட்டு இங்க ஹைதராபாத் ரீச் ஆயிடுச்சு. இப்போ நாங்க சும்மா பசிக்குது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இதை நாங்க சாப்பிட போறோம். ஏர்போர்ட்ல எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு டீ வெளியே 240 ரூபா, ஒரு சாப்பாடு வேலைன்னா 1000 ரூபாய் கிட்ட போயிடும். தண்ணி பாட்டில் வேலை ஏதோ சம்திங் 80 சம்திங் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே காசு அதிகம் தான். மினிமம் பட்ஜெட் 180ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சென்னையில. அதனால எதுவுமே இங்க வாங்கக்கூடாது முடிவு பண்ணிட்டோம். நாங்க போக வேண்டிய ஊருக்கு ரீச் ஆகிட்ட பிறகு நல்லா வயிறு முட்டை சாப்பிட வேண்டியதான். இப்போதைக்கு இது போதும் நமக்கு. இதான் நம்மளுக்கு இப்போ காலை உணவு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறனா எதாவது சாப்பிட்றேன். 9:30க்கு தான் ஃப்ளைட்டு. அது வரைக்கும் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே போல் ஃப்ளைட்டில் தண்ணி மட்டும்தான் ஃப்ரீ. சாப்பாட்டுக்கும் காசு, டீக்கும் காசு. ஸோ ஏதாச்சும் வாங்குறதா இருந்தால் காசு கொடுத்து தான் வாங்கணும். தண்ணி மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கி சாப்பிடலாம் ஃப்ளைட்டை பறக்கிறப்போ. बता दीजिए इसकी निवेदन है उड़ान के दौरान हिंदी रखिए। धन्यवाद। May I have your attention please? We request all passengers keep As I wake up every morning, I wish the day would end, because a day without you in my life, I don't know what it meant. என்னங்கய்யா ஃப்ளைட் ஆடுது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃப்ளைட் ஆடுது, பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு பயமாக இருக்குது. ஃப்ளைட்டு எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பாருங்களேன். 750 km/h அந்த அளவுக்கு ஸ்பீடில் போகுதுங்க. That look upon your face, my heart is empty and unguided. I'm blind leading change. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரீச் ஆக வேண்டிய பிளேஸுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோன்னா சூரத்துக்கு தான் வந்திருக்கோம். சூரத்துக்கு எதுக்கு வந்தோன்னா ஒரு வேலை விஷயமா தான் வந்திருக்கோம். அது என்னன்னு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா சூரத் ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட் விட்டு வெளியில் வந்தவொடனே இருக்கிற ஆட்டோக்காரங்களாம் என் கூட வாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டே இருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பிளான். வெல்கம் டு சூரத். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூரத் கரெக்டாக எங்கே இருக்குன்னா குஜராத் சிட்டியில் தான் இருக்குது. ரூமுக்கு போயிட்டு என்னோட ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ஃப்ளைட் வந்துட்டு பாதி தூரம் பறக்கிறப்ப திடீர்னு ஆடுச்சு. அதை பத்தி நான் சொல்றேன், ரூமுக்கு போயிட்டு சொல்றேன், கண்டினியூ பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரூம் பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, ஒரு பாத்ரூம் இருக்கு, அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு, அவ்வளவுதான். சரி, ஓகே. ஃபிளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் நான் ஃபிளைட்ல போயிட்டு உட்காந்து எடுக்கிறப்போ காதுலாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி எச்சம் முழுங்கினா காது அடைப்பு போயிடுச்சு, திரும்பி அடைக்க ஆரம்பிச்சிச்சு, திரும்பி எச்சம் முழுங்கினா. இந்த ப்ராசஸ் வந்துட்டு நீங்க ஃபிளைட்ல பறக்கிற வரைக்கும் இருந்துட்டே தான் இருக்கும். நான் 2 ஃபிளைட்ல போனேன், 2 ஃபிளைட்லயும் அப்படிதான் இருந்துச்சு. அதுவே செகண்ட் ஃபிளைட்ல சொல்ல போனா ரொம்ப ஒரு மாதிரி காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. காது வர பொத்திக்கிட்டேன். நீங்க வீடியோல பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் காது அடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க காதை பொத்திக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஃபிளைட்ல ஏறுறப்போ நீங்க லிஃப்ட்ல போயிருப்பீங்க. சோ லிஃப்ட்ல வந்துட்டு திடீர்னு மேல போனா எப்படி இருக்கும், அதுவே கொஞ்சம் வயித்த கலக்கிற மாதிரி இருந்துச்சு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. திரும்பி கீழே வரப்போ லிஃப்ட்ல வர மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிளைட் அப்படியே இப்படி ரொட்டேட் ஆனா அது ஒரு விதமான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்படியே ஸ்லாயிலா போயிட்டு வேற லெவல் இருந்துச்சு அந்த ஃபீல். ஃபர்ஸ்ட் ஃபிளைட் செம சூப்பரா இருந்துச்சு. சென்னையில இருந்து நாங்க ஹைதராபாத் போனோம்.
போனோம். அந்த ஃபிளைட்டை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்னு சொல்லலாம். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஸ்டார்டிங்ல செம ஸ்பீடா போயிட்டு அதுக்கப்புறம் பறந்து சேஃபா லேண்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹைதராபாத்ல இருந்து சூரத்துக்கு வந்தோம்ல, சோ அந்த ஃபிளைட் தான் ஸ்டார்ட் ஆகுறப்பே செம ஸ்பீடா போச்சு. பறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பறக்கிற அப்பயே மிடில் வந்துட்டு ஃபிளைட் வந்துட்டு ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் லைட்டா ஆடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு கேப்டன் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? வெதர் கண்டிஷன் சரியில்லை, சோ அதனால தான் ஷேக் ஆச்சு. சோ சீட் பெல்ட் எல்லாரும் டைட்டா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அதாவது ஃபிளைட் ஓட்டுறவங்க சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஃபிளைட் பறக்கிறப்போ அள்ளு விட்டுருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பறக்கிறப்பவே கொஞ்சம் ஷேக் ஆனாலே பயப்படும்ல, சோ அந்த மாதிரி கொஞ்சம் பயந்த அப்படியே ஒரு வழியா நம்மள சேஃபா கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டாங்களா, அதுவே ஒரு பிக் சல்யூட் கொடுக்கணும். இதுதான் ஃபிளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். மத்தபடி அந்த அளவுக்கு ரொம்ப பயப்பட தேவையில்ல. நான் தான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஏன்னா ஷேக் ஆனதுனால. நாங்க எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தோம் சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? 11:30க்கு சூரத் ஏர்போர்ட் வந்துட்டோம். 1 மணிக்கு தான் நாங்க ஹோட்டல் வந்து சேர்ந்தோம். ஃபிளைட்டோட பிரைஸ் எவ்வளவுனா, இண்டிகோல 2 ஃபிளைட்டுக்கு 2 ஆளுக்கு 9,138 rupees ஆச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு வச்சுட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.